பேரவைத் தலைவர் அவர்களே, உழுவார் உலகத்தாருக்கு ஆணி என்ன சிரிக்கிற? அகதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. அகுதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து மலர் மிசை ஏறினான் ஆனடி சேர்ந்தார் நிழல் மிசை நீடு வாழ்வார். நன்றி வணக்கம். நீ கிண்டல் பண்ற? இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். கௌசிகா 8ஆம் வகுப்பு இ செக்ஷன். நித்திய கண்ட பூர்ணாயிஷா போச்சே. எங்கிட்டு வர்றா எங்கிட்டு போறான்னு தெரியல. ஒண்ணு இந்த ஊர்ல இவே இருக்கணும், இல்ல நம்ம இருக்கணும். முடிவு கேட்டேன். எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நான் எந்த தொழிலையும் இல்ல, நான் எந்த தொழிலும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். நிறுவனமே இல்ல, தொழிலே இல்லன்னு சொன்னா ஆதவர்ஜினாவுக்கு ஐயோ சனியை தடவோட ஆரம்பிச்சிருச்சே. நீ பட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. ஹலோ, அவர் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் டாமினன்ட் ஹவுசிங் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட், மார்டின் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட், மார்டின் டவுன்ஷிப் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட், மார்டின் எலக்ட் ப்ரமோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட், மார்டின் டுவெல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட், மார்டின் ஹைடெக் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட், மார்டின் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட், மார்டின் ரியல்கான் பிரைவேட் லிமிடெட், டிசி மெர்ச்சன்டைஸ் பிரைவேட் லிமிடெட், சார்லஸ் ப்ரமோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட், டிசி டிசைன்ஸ் பிரைவேட் லிமிடெட், எக்ஸ்பிட் டவர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் பிரைவேட் லிமிடெட், எக்ஸ்பிட் ப்ரமோட்டர்ஸ் அண்ட் ஏஜென்சி பிரைவேட் லிமிடெட், வின்ஃபினிட்டி கேமிங் பிரைவேட் லிமிடெட், எக்ஸ்பிட் பில்டர்ஸ் அண்ட் ஏஜென்சி பிரைவேட் லிமிடெட், எக்ஸ்பிட் ப்ரமோட்டர்ஸ் அண்ட் ஏஜென்சி பிரைவேட் லிமிடெட், ஜியான் சிட்டி ப்ரமோட்டர்ஸ் அண்ட் எல்எல்பி, எமினன்ட் டெவலப்பர்ஸ் எல்எல்பி, அப்புறம் ஆம்பிசியஸ் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ், ப்ளூம் டெவலப்பர்ஸ், ஆம்பிசியஸ் டவுன்ஷிப், எலைட் டெவலப்பர்ஸ், ஒகா டவுன்ஷிப், வெஸ்டர்ன் கோ ஏஜென்சிஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கோ ட்ரேடர்ஸ், வெஸ்டர்ன் கோ டீலர்ஸ், மேக்னெட்டிக் ரியல்கான், வெஸ்டர்ன் கோ கேமிங் ட்ரேடர்ஸ், வெஸ்டர்ன் கோ கேமிங் சொல்யூஷன்ஸ், வெஸ்டர்ன் கோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து விடுவாரு. அதான் எனக்கு ரொம்ப. தன்னுடைய மாமனார் கொடுத்த பணத்துல தான் இவர் நிறுவனம் நடத்துறாரு. தன் மாமனார் கொடுத்த பணத்துல தான் இவரு ரேஞ்ச் ரோவர் கார்ல போறாரு. தெரியுதுடா, தெரியுது. ரொம்ப காட்டாத. பிச்சை போட்டவன வெளிய நிக்கிறான், உருவிக்கு போறான். அவர் போட்டுக்கிற ஷூ சாக்ஸ்ல இருந்து, பேண்ட் ஷர்ட்ல இருந்து, உள்ள இருக்கிற இன்னர்ஸ்ல இருந்து, சரி இந்த ட்ரவுசர் என்ன பண்ண? அதுக்கப்புறம் 10 வருஷம் விடாம நான் யூஸ் பண்ணனேன். லாட்ரி மார்ட்டின் அவர்கள் கொடுத்த பணம் பணம் பணம். அசிங்கமா இல்ல? இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. பூமி தாய், நிலம், நிலத்தை சுற்றி கடல். டேய் மாப்ள, குட்ட லெவலுக்கு இறங்கி குழப்பனாவே குமுற குமுற அடிப்பானுங்க. இப்ப கடல் லெவல்ல கால பட்டிருக்கான், கதற கதற அடிப்பானுங்கடா. பூமி தாய், நிலம், நிலத்தை சுற்றி கடல். இந்த கடலை, அந்த நீல நிற கடல் நீரை புடவையா சுத்தி இருக்கிறாளாம் பூமி தாய். ஒரு கவ், அதாவது ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாலை அந்த தாய் பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி நீராறும் கடல் உடுத்த நிலமடந்து. பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. இனி பொது நிகழ்ச்சிகளில், கல்வி நிலையங்களில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழ்த்தாய் வாழ்த்து மட்டுமே முதலில் ஒலிக்கும். பிளாஸ்டிக் ஓபன். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல. அந்த இடத்துல இருந்தவனா இவர் சொன்னார், கிரீன் ரூம்ல அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு சொன்னார், முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடணும். சொன்னது மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜுனா. நான் சாட்சி. அவர் சொன்னோட நான் சொல்றேன். சார், ஆமா சார், கண்டிப்பாக நீங்க தமிழ்த்தாய் வாழ்த்த பாடுங்க, அப்புறம் தேசிய கீதம் பாடுங்க, நிச்சயமா அதுக்கப்புறம் வந்தே மாதிரி கூட பாடுங்க, பண்றோம்னு சொன்னாங்க. மேடையில நிக்கிறோம், அந்த நிகழ்ச்சி நிரல் இருக்கும் பாருங்க. நான் அதை போய் கிழிச்சேன், ஏன்னா எனக்கு இவங்களை பத்தி தெரியும். கிழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுங்க, கொடுத்தோம். எல்லாம் ரெடி. நான் நிக்கிறேன், எழுந்து அப்படி அட்டென்ஷன்ல நிக்கிறேன். ஆனா மாறி அவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ அதான் பாடினாங்க. உனக்கு எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? நீ எல்லாம் சாக ஒரு மானம் தூக்கம் இருக்கல. அதற்காக தீர்மானம் நிறைவேற்றியவர் என்ற சரித்திரத்தில் முதல்வரின் பெயரே நிலைக்கும். மர்க்கா சொல்லு. சரித்திரத்தில் முதல்வரின் பெயரே நிலைக்கும். மர்க்கா மர்க்கா சொல்லு. சரித்திரத்தில் முதல்வரின் பெயரே நிலைக்கும். பாராநாய, அங்க பாராநாய. தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழ்நாடு அரசின் மாநில பாடலாக அறிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது அனைவரும் எழுந்து நிற்க உத்தரவிட்டும் தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஏற்கனவே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட அந்த ஜிஓவை மீண்டும் முதல் முறையாக பட்டிட்டிங்கரிங் பாலிஷ் பண்ணி மீண்டும் அழகாக அந்த ஜிஓவை அமுல்படுத்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார் தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள்.
தமிழ் தாயின் தலைமகனாம் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவராம் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் கொண்டு வந்திருக்கிற இந்த தனி தீர்மானத்திற்காக அவரை இருகரம் கூப்பி வணங்கி வாழ்த்துகிறேன். டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? இந்த நேரத்தில் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் தந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை கொண்டு வந்தது கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம். அதை சட்டப்படி கொண்டு வர வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தது தளபதி மு.க. ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம். அதை தொடர் ஓட்டமாக எடுத்துச் சென்று அதை கட்டி காக்கின்ற பெருமை எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம். இவ்வளவும் சிறப்புகளை தமிழ் மொழிக்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கும் அடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆதரிக்கிறோம். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. நம்மள பெத்த தாய அம்மான்னு சொல்றப்பெல்லாம் பாசமும் சொந்தமும் நம்மள அறியாமலே உயிரா உறவா உணர்வா தானா உள்ளுக்குள்ள தோணும்ல. தாய் எப்படி ஒரு மிகப்பெரிய புனிதமோ அப்படிதாங்க தாய்மொழியும், அப்படிதாங்க தாய்மொழியும், அப்படிதாங்க தாய்மொழியும். என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழே சரியா தெரியாது. எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே லைட் மியூசிக் சிங்கர்ஸா வந்தாங்க. ஹைதராபாத்ல இருந்து கிளம்பி தமிழ்நாட்டுல கந்தலான பத்தாதுன்னு ஆந்திரா போய் கண்டமாக போறாரு. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் எவ்வளவு அழகாக ஒரு திரைக்கதையை தயார் பண்ணுவாருன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். யார சொல்றான்? அழகான திரைக்கதை எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. அதுவும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் 5 ஆண்டுகள்ல போற போக்குல ஒரு திரைக்கதை வசனம் ஒன்று சொன்னாரு. போன ஆட்சியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல விவசாயிகள் 309 கோடிக்கு நீங்க நெல் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்கள்ல கேட்டுட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லயே அன்னைக்கு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அறிவு பத்தி நீ எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியா? இந்து சமய அமைச்சர்கள் சென்ற ஆட்சியில நெல் சேமிப்பு கிடங்கு எங்க கட்டவில்லை என்று ஒரு தவறான தகவலை சபையிலே பதிவு செய்தார். நான் அவர் சொல்லிக் கொள்வது 18 மாவட்டங்களில் சுமார் 54 இடங்களில் 7.33 லட்சம் மெட்ரிக் டன் சுமார் 383 நவீன சேமிப்பு தளங்கள் சுமார் 825 கோடி 79 லட்சம் ரூபாயில அமைக்கப்பட்டு 3.30 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 130 சேமிப்பு தளங்கள் சுமார் 494 கோடியே 71 லட்சம் ரூபாயில இப்பொழுது பணிகள் நடைபெற்று வருகிறது. அதை விரைவில் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள். கழுதைக்கு தெரியுமா கற்பூரமான? அதை எடுத்து எனக்கு என்ன பண்ண கூட தெரியாது, எங்க போய் விக்கணும் கூட தெரியாது. செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கத்தில் லஞ்சம் பெற்றதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பு மற்றும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட வீராசாமி என்பவரின் மனைவிக்கு கட்சியில் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம். சுத்த மானகட்ட மன்னனாக இருக்கிறான். கடன் வாங்குறது தப்பு இல்ல, திரள் நிதி தான் வாங்கக்கூடாது. காரைக்குடி மாவட்ட செயலாளர் ஜிபே மூலமாக எவ்வளவு 25,000 கிளிபன் ராஜா 25,000 கொடுக்கணும்னு சொன்னீங்க, பதிவு பண்ணிருக்கீங்க. எங்க கடன் வாங்குறது தப்பு இல்ல, திரள் நிதி தான் வாங்கக்கூடாது. நீர் வழங்குறதுக்காக 1/6/2026 காவிரி நீர் வழங்கல் திட்டத்தின் மூலமா நம்ம சோதனை ஓட்டம் செஞ்சு அதுல கண்டறியப்பட்ட குறைகள்லாம் திருத்தி 7/6/2026 நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அனைவருக்கும் நீர் வழங்கியிருக்கும். எப்பமா இதுல 2வது முறையா டிஎன்பிஎல் மூலமா நீர் வழங்குதல் திட்டமும் செயல்படுத்தப்பட்டிருக்கு. என்ன அங்க பாக்குறான்? குடிதண்ணீர் நம்முடைய இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் சொன்னாங்க, குடிதண்ணீர் நாங்க கொண்டு வந்து கொடுத்துட்டோம்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 நாளையில அவ்வளவு பெரிய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல அமைச்சர் தான். ஏன்னா நாங்க ஏற்பாடு செய்யாம அந்த குடிதண்ணீர் நீங்க 90 நாள் அங்க கொண்டு வந்திருக்க முடியாது. வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? இன்னும் பொன்னண்ணையாரை பத்தி நம்முடைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், பொன்னண்ணையார் டேம் உருவாக்குனதே கலைஞர். இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே. ஏற்கனவே பல திட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் பேரை வெற்றி வெற்றி வெற்றின்னு வச்சுக்கிட்டே வந்தாங்கல்ல. ஏங்க வெற்றின்னு வச்சீங்க? இப்போ ஒரு திட்டத்துக்கு வெற்றின்னு ஏங்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, ஒருவேளை அந்த திட்டம் தோத்து போச்சுன்னு வைங்களேன், நீங்க தோத்து போன திட்டம்னு சொல்ல மாட்டீங்க, வெற்றி திட்டம் தோத்து போச்சுன்னு தான் சொல்லுவீங்க. அந்த தோத்து போனதுல கூட வெற்றி வெற்றி வந்துகிட்டே இருக்கும். அதான் நாங்க வச்சோம். அந்த வெற்றிக்கு நாண்டுக்கு நின்று சாகலாம், தூக்கல தொங்கலாம். இவர் முதல்வரா எனக்கு டவுட்டா இருக்கு. எதுக்கு அவரை ஏதோ போட்டு கோத்து வாங்கின்னு இருக்கிறீங்கன்னு தெரியலையே. இந்த ரவுடிகள டாக்டர் ஆயிட்டா வார்த்தைகள் எப்படி இருக்கும்? அந்த புறம்போக்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி சாவுகாக்கி போட்டான்டா மாமா, நீ பூட்ட கேஸ். அவர் பேசுத பாருங்க, எதுனா ஒரு கமெண்ட் சொல்லிட்டு வாய மூடிடுறாரு. அவர் பாட்டுன்னு செவனேன்னு உக்காந்து இருக்கிறாரு. அர்த்தமா முதல் பேச சொல்லுங்க. எதிர்கட்சி தலைவர் எங்க உதயண்ண கேட்ட கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க. பதிலே சொல்ல தெரியவே தெரியாதவர். நாங்க தான் சொல்றோம்ல. ஐயா முறா குரங்கு, ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா, மன்னிச்சிரதா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா
பிடைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.